லேர்னிங் பிரீமியர் ப்ரோ சீரீஸ்ல இது பார்ட் 3. இந்த வீடியோல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எப்படி ஆக்சுவலா ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்றது, எந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன சீக்வன்ஸ் கிரியேட் பண்ண பெஸ்டா இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நம்ம இப்போ ஒரு 2 எக் பாயில் பண்ணணும். சோ ஒரு சின்ன பவுல் எடுத்து இதுல 2 எக்கையும் போட்டு பாயில் பண்றோம். இதுவே நமக்கு இந்த இடத்துல 2 எக்குக்கு பதிலா 10 எக் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 10 எக் பாயில் பண்றதுக்கு இந்த சின்ன பவுல் பத்தாது. சோ இந்த 10 எக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்து அதுல தான் பாயில் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல இந்த எக்கு தான் நம்மளோட வீடியோஸ் அண்ட் அந்த பவுல் தான் நம்மளோட சீக்வன்ஸ். சோ இதோட சம்மரி என்னன்னா, டிபெண்டிங் ஆன் தி சைஸ் ஆஃப் தி வீடியோ நம்மளோட சீக்வன்ஸ் சைஸும் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டா இருக்கணும். சோ கான்செப்ட் வைஸ் இதுதான் சீக்வன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலா 2 வீடியோஸ் இருக்கு. ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறோம், இன்னொரு வீடியோ வந்து ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்ண போறோம். சோ இந்த யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோட சைஸ் பார்த்தோம்னா ஹாரிசான்டலா இருக்கும். அதாவது 1920 into 1080 சொல்லுவாங்க. அதாவது இந்த வீடியோட லென்த் வந்து 1920 பிக்சல்ஸா இருக்கும் அண்ட் வீடியோட ஹைட் வந்து 1080 பிக்சல்ஸா இருக்கும். அதுவே நம்ம ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட் வீடியோஸ் பண்ணும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சோ இதோட லென்த் வந்து 1080 பிக்சல்ஸா இருக்கும் அண்ட் இதோட ஹைட் வந்து 1920 பிக்சல்ஸா இருக்கும். இது இல்லாம 1080 into 1350, 1080 into 1080 இன்னும் நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் காமன்லி இந்த 2 சீக்வன்ஸ் தான் வைட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, பிஃபோர் ஒரு வீடியோ நம்ம பண்றதுக்கு முன்னாடி இந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணணும். சோ இந்த சீக்வன்ஸ்னா ஆக்சுவலா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். இத டெக்னிக்கலா எப்படி ஒரு பிரீமியர் ப்ரோல சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி வீடியோஸ் எடிட் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன்.